ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் முதல் முறையா மீன் குழம்பு வைக்க போறேன். அது எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. வீடியோலாம் வாங்கிட்டு வந்தாரு. பாறை மீன் இதெல்லாம் போடலாமா? தெரியல. சரி போடலாம். நீங்க எப்படி மீன் குழம்பு செய்வீங்கன்னு சொல்லுங்க. நான் யூடியூப் பார்த்து தான் செய்ய போறேன். நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் ஒரு பதட்டம் பயம். இதே வாழ்க்கையில முதல் டைம் மீன் குழம்பு செய்வேன். அதனால கொஞ்சம் பதட்டமா இருக்கி. நீங்களாம் மீன் குழம்பு எக்ஸ்பர்ட்டான்னு சொல்லுங்க. எங்க அத்தை தான் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்காக ஆசையா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். வந்து எங்க அத்தை என்ன சொல்லுவாங்க, உப்பு கம்மியா இருக்கு, காரம் கம்மியா இருக்கு, புளிப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லலான்னு என் பேரை மாத்திக்கிறேன் நான் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க அத்தா வந்து எனக்கு கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டியூட்டி பண்ணேன் அப்படின்ட்டு. அதனால மொத்தம் பிடிக்காதானே உனக்கு? அப்படிலாம் இல்லை. எங்க அத்தை அப்படி சொல்றதுனாலதான் இப்பெல்லாம் நான் எக்ஸ்பர்ட்டா சமைச்சிட்டேன். மீனவே இவ்வளவு நேரம் கிளீன் பண்றேன். இதெல்லாம் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு தெரியல. மீன் கழுவுற வீடியோவும் பார்த்துருக்கணுமோ? எவ்வளோப்பா மீன்? 2.5 கிலோ 560 ரூபா. நான் வந்துட்டு மத்தி மீன் சாப்பிடணும் போல இருந்துச்சு. மத்தி மீன் வாங்கிட்டு வாங்க. மத்தி மீன் கேட்டேன், மத்தி மீன் இல்ல, நெத்திலி மீன் இருக்கான். அப்புறம் கடல் ஐர மீன் இருக்குன்னாங்க. அதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது. நெத்திலி வந்து ரேட் அதிகம் தானே? தெரியல, நமக்கு எதுக்கு தெரிய தேவையில்லாத வீண் பழப்படிச்சுட்டு. அதுதான் பாறை மீன் வாங்கிட்டு பாறை மீன் தான். எந்த மீன் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, குழம்புக்கு வறுவலுக்கு. முள் இல்லாதான், முள் இருக்கணும். ஆனா அந்த சென்டர் முள் மட்டும் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துட்டு இந்த சின்ன சின்ன முள் இல்லாம இருந்து சிக்கன் வாங்கி சாப்பிடணும். சிக்கன் வாங்கி சாப்பிடணுமா? சிக்கன் சாப்பிட்டு டெய்லி தான் சிக்கன் சாப்பிட்டு இருக்கோம். டெய்லி சாப்பிடுறியா? டெய்லி இல்ல, வாரத்துல 2 டைம் சிக்கன் சாப்பிட்டனால அது ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது. எப்ப சாப்பிட்ட இந்த வாரத்துல? அதெல்லாம் சாப்பிட்டு எடுக்கவே இல்லை. எடுக்கல. ஆமா. போன வாரம் எப்போ எடுத்தோம்? கடைசியா எப்போ எடுத்தோம்? கடைசியா சனிக்கிழமை எடுத்தோம். ஆமா. பிரியாணி போட்டிருந்தேன். பிரியாணி எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் நான். பிரியாணிலாம் நல்லா சொல்லுப்பா, என் பெருமையெல்லாம். ஆமா, பிரியாணி சூப்பரா போடுவான். சூப்பரா இருக்கும். நீ சமைச்சு போட்டேன்னா என் பேரை மீன் கழுவிட்டேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அந்த இப்படிதான் இருக்குமா குளக்குளம்னு? இந்த டம்ப்னு உள்ள போகுது. தெரியல எனக்கு. நான் அப்படிதான் இருக்கும். அது கெட்டு போனா அப்படின்னா உள்ளதாண்டி போக. ஏன்டி நீ வேற கெட்டு போனதா? இது ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. கெட்டு போனா மீனா கொடுக்க போறாங்க கடையில போயிட்டு. கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச கடை அது. ஒவ்வொன்னா போட்டு கிண்டுறதுக்கு கடுப்பா இருக்காது. எப்படி கிண்டணும்னு தெரியல. கையில முள்ளெல்லாம் குத்துது. இவ்வளவு கஷ்டமான ப்ராசஸ்னா வேணான்னு சொல்லியிருப்பேன். அதனால மொத்தமா போட்டு குளிக்கிட்டா ஈஸியான வேலையாருங்கள. நான் வந்து எங்க அத்தை மெத்தட்ல பண்ணல. எங்க அத்தை வந்து பச்சையா வந்து வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சு செய்வாங்க. தனியா தேங்காய் வேற அரைச்சு ஊத்துவாங்க மீன்ல போட்டதுக்கு அப்புறம். நான் வந்து இப்பயே ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். அவங்க வந்து வதக்கி அரைச்சு விட்டா திருப்பி திருப்பி கேட்பாங்களாம் மீன் குழம்பு வேணும்னு. அப்படின்னு போட்டிருந்ததுக்கு உடனே அந்த ரெசிபியை பார்த்து செஞ்சேன். ஆனா திருப்பி திருப்பி கேக்குறாங்களா இல்ல நீயே வச்சு சாப்பிட அப்படி சொல்றாங்களான்னு தெரியல. இப்ப வந்து மீன் குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்க, ஃபுல்லா வைக்காதீங்க வத்தி போயிரும், சிம்ல வைங்க. ஏன்னா கொஞ்சம் வச்சிருக்கோம்னா இது வியாழக்கிழமை எடுக்கிற வீடியோ. நாளைக்கு வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுல நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். இன்னைக்கே முடிச்சு கட்டுறதுக்காக தான் எப்படி பண்ணிருக்கேன். ஆனா எங்க அத்தை வந்து கொஞ்சம் நிறைய பண்ணிருக்கலாம்லமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது தெரியல. எங்க அத்தை வந்து ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க. எங்க வீட்டுல மத்த எல்லாருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்க அத்தை வந்து நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க. ஏதாச்சும் குறை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த குறைய மட்டுமே சொல்லுவாங்க. அப்படியே பார்த்து எங்க அத்தைக்காக இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப மீன் போடலாமா? என்ன பிரிஞ்சிருச்சு. என் வீட்டுக்காரர் சாப்பிட்டா நீ வச்ச மீன் குழம்புலதான் சாப்பிடுவேன் சபதம் எடுத்துட்டு இருக்கா. மீன் போடலாம். வேற மண்டை வாழை மட்டும் எடுத்துட்டேன். எங்க வீட்டு உள்ளே போல இந்த போறதுக்கு இடம் இல்லை. இதுல அதுல இருந்து 2 பீஸ் எடுத்துப்பாங்க. அங்க நிக்கிறேன். 2 கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டா மீன் குழம்பு ரெடி.
எத்தனை மீன்? 3 மீன். சின்ன சின்ன மீன். முள்ளு நிறைய. நீ வச்ச குழம்போட மீன் நிறைய இருக்கு. இப்படித்தான் இருக்குமா இல்லை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து மீன் போட்டதுமே கலக்கணும், அதுக்கப்புறம் கலக்கக்கூடாது. கலந்தா 5 நிமிஷம் பாத்துக்க. மீன் எப்போ போட்டுக்கணும்னு பாத்துக்க. மீனா 12 12:15. 7 நிமிஷம் சாரி. சரி ஓகே. 12:22 எடுத்துக்குவோம். 5 நிமிஷத்துல வந்துருமா? 7 நிமிஷத்துக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்னா 7 நிமிஷமா. கொஞ்சம் அந்த இது அது பேர் என்ன, ஐஸ் பெட்டில வச்சு கொண்டு வருவாங்க. இது ஐஸ் மீன் தான். அப்ப 10 நிமிஷம். மீன் குழம்பு கடவுள் பொடியத்தெல்லாம் ஒரு அளவுக்கு ரெடி ஆகி வந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் நச்சு பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு. என் வீட்டுக்கார் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. என் மனசு புண்படக்கூடாதுன்னு சொல்றாரா இல்ல உண்மையிலே நல்லா இருக்கான்னு தெரியல. இப்போ வந்து ரசம் வைக்கலாம். இது வந்து எங்க வீட்டோட ரச செட்டி அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் கலர்ல, ஏன்னா மஞ்சப்பட்டி போட்டு போட்டு வைக்கிறேன். எங்க வீட்டுல முக்கால்வாசி பழைய பாத்திரங்கள் தான் இருக்கும். புது பாத்திரத்தெல்லாம் மேல கட்டி போட்டுருவோம் நாங்க. இப்ப ரசத்துக்கு வந்து நுணுக்க பாருங்க. மீன் வந்து மசாலா போட்டு வச்சிருக்கேன், பொரிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ரசமும் சாதமும் வச்சுட்டா. எதுவுமே காலையில கொஞ்சம் சாதம் இருக்கு, அதனால கம்மியான சாதம். ஏன்னா எங்க அத்தை 3 மணி வரையும் வேலை பார்த்துட்டு வருவாங்க, பொழுது வேலை. அதனால எங்களுக்கு மட்டும்தான், நானும் எங்க மாமனாரு என் வீட்டுக்காரு அப்புறம் பாப்பாவே 4 மணிக்கு தான் வருவா ஸ்கூலு. இப்பெல்லாம் 3:30க்கு முதல்ல விட்டுட்டு இருந்தாங்க. 3:30 3 மணிக்கு எப்போ போய் கொடுக்கலாம். எப்ப 3 மணிக்கு மேல எப்போ போய் கொடுக்கலாம். அந்த மாதிரி திறந்தாருங்க கேட்டு திறந்துருச்சு. இப்போ வந்து நேத்து போய் கூட்டு வந்ததுக்கு சொல்லிட்டாங்க 3:45 தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, இருந்து படிக்கட்டுமே. அவ படிக்க மாட்டா, தூங்குறா. அவ வீட்டுல இருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போறா, அம்மா சாப்பிடுறேன், டிவி பாக்குறேன், தூங்குறேன், இந்த வேலைக்கு தான் போறாங்க மேடம். ஆனா சொல்றத புரிஞ்சுக்கிறா. சின்ன பிள்ளை தானே, அதனால நாங்களும் வந்து போர்ஸ் பண்ணி படி படி அப்படிலாம் இல்ல. அவளுக்கு தெரியறது தெரியட்டும் அப்படின்ற மாதிரி. மீன் வந்து பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா கோட்டிங் வந்து நான் சரியா தான் கொடுத்துருக்கேன். போட்டா என்னன்னா மீனுக்கு பொரிக்கல கான்ஃபிளவர் மாவு போடலாமா போடக்கூடாது. ஆனா வந்து அது வந்து ஒரு மாதிரி திட்டா இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. ஆனா எங்க அச்சா புதுசா ஃபுல்லா ஒரு மாதிரி கோட்டிங் இருக்க மாதிரி வரும். என்ன தெரியல, இருந்தாலும் டேஸ்ட் எல்லாம் இருக்கு. எனக்குமே ஒரு மீன் உள்ள போயிட்டு இருக்கு. வீடியோவை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது முக்கியமா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகே பாய்.